கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூது மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 13:22 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அன்பானவர்களே, அழைக்கப்பட்டதான அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான வழிநடத்துதல், தேவையான பாதுகாப்பு அதன் மூலமாக கிடைத்தது. ஆண்டவருடைய வாக்கு அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருந்தது, நிறைவேறியது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆகவே அவர்கள் அழைக்கப்பட்ட போது பகலில் நடந்தபோது வெயிலினுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக மேகஸ்தம்பத்தை ஆண்டவர் அனுப்பினார். இரவிலே அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் என்பதற்காக அக்கினி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அனுப்பி அவங்களுக்கு இரவும் பகலும் அந்த வழிநடத்துதலை காண்பித்தார். அதாவது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி இரவும் பகலும் பாதுகாத்து வழிநடத்தினார். எந்த இடத்திற்கு இவர்கள் அழைத்து செல்லப்பட வேண்டுமோ அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் அந்த இரவும் பகலும் அவங்கள விட்டு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் விலகவே இல்லையா. அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே முன்குறித்து வைத்த அல்லது தீர்க்க தரிசனமான காரியங்கள், உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பு, உங்களுக்கென்று வைத்திருக்கிற தரிசன நோக்கம், திட்டம் எல்லாம் இருக்குல்ல, அது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார், வாக்கு பண்ணியிருப்பார், இதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அன்பானவர்களே, இரவும் பகலும் கூடவே இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராம். ஆகவே அவர்கள் வழி நடந்து வரும்போது இஸ்ரவேல் மக்களுடைய கால் வீங்கலையா, அவங்க போட்டிருந்ததான துணி வஸ்திரங்கள் எல்லாம் பழசாக போகவே இல்லையா. அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை இறுதி வரைக்கும் நடத்தினது. அதேபோல் ஆண்டவருடைய அழைப்பும் அந்த பிரசன்னமும் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் கூடவே இருந்து வழி நடத்தப்படும். ஆகவே கலங்காதீர்கள். இடையிலே வரக்கூடிய சோதனைகள் தற்காலிகமானவைகள், அவை விலகி போகும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தாவே எங்களுக்கு நீர் நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எங்களை மகிழ்ச்சி கொள்ளாக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறீர். அது வரைக்கும் நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நீர் சொன்ன வாக்கும் தரிசனமும் திட்டமும் நடக்க போகிறதுக்காக, நீங்களே நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.